படத்தோட ஹீரோவான அர்ஜுன் கபூரும் பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல அவங்க கூட படிச்ச பூமி பெட்நேக்கரையே பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் போக போக கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போக, பிரச்சனை வந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் வாங்கிருவாங்க. இதனால ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, பையன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, அவங்க பெரிய ஒரு பிசினஸ் மேன்ங்கிறதுனால, பையன என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஷிகேஷ்ல ஸ்டாப்பா இருக்கிற அவங்க பிசினஸ எடுத்து பார்க்கறதுக்காக சொல்லுவாங்க. பத்தாத குறைக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு ரெஹானும் பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ண நம்ம அர்ஜுன் கபூர் பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்லிட்டு அங்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுல் பிரீத்த மீட் பண்ணுவாங்க. ரகுல் பிரீத்த மீட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்படி சந்தோஷப்பட என்ன காரணம்னா, இவங்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் கபூர் கூட காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க தான். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணதுனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் போக போக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே இடையில காதலா மாறிடும். பாராத வீரமா நம்ம ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப்க்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, பழச எல்லாமே மறந்து போயிருவாங்க. அதுவும் எப்படி அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. காலேஜ் டைம்ல அவங்க லவ் பண்ணது அந்த விஷயம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? நம்ம ஹீரோ அவங்க எக்ஸ் ஒய்ஃப் கூட சேர்ந்தாங்களா? இல்ல நம்ம ரகுல கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே.